பிரைஸ்லால் நீரனை காண்கிற தேவன் என்கிற ஊழியத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல என்ன மிகவும் சந்தோஷப்படுறேன். என்னுடைய யூடியூப்பு ஊழியத்தின் வழியாக நான் போடுற அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மிகவும் சந்தோஷம். நிறைய சகோதரிகள் எனக்கு கால் பண்ணுறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க, அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட், அந்த ஒரு டவுட்டை தீர்க்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க, கர்த்தரத்தில் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் சிலவர்களுக்கு எப்படி இது ஜெபிச்சு பெற்றுக்கொள்கிறது, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து இருக்கிறாரு, எப்படி அவருக்காக மனம் மாறுறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது, அவங்களை திரும்ப எப்படி வர வைக்கிறது, அந்த குடும்பம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மனைவியும் பிள்ளைகளும் கணவரும் அப்படி சேர்ந்து வாழ்கிறது எப்படி, அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்குது. ஒன்று மட்டும் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் இந்த சந்திப்பு. மறுபடியும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களை நான் இந்த வீடியோன் வழியாக பார்க்குறது, உங்களை யாரையும் நான் நேரில் பார்க்கல என்றாலும் இந்த வீடியோ வழியாக நீங்கள் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற வசனங்கள் உங்களோடு கூட நான் சொல்லுகிறது நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயனுள்ளதாக மாற்றுகிறதுக்காக மிகவும் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தினுடைய வசனத்தின்படி, வேதத்தில் வசனம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதன் பிரகாரம் நான் உங்களிடத்தில் அதை சொல்ல போகிறேன். நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களிடத்தில் நான் அதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஆத்துமா ஆதாயம் செய்வது எப்படி இல்லையா? அப்போது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேதுருவை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏசப்பா சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை நாட்டுவேன். பேதுருக்கிட்ட அப்படி அந்த அந்த வார்த்தை அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. திரும்ப பேதுருக்கிட்ட அவர் கேட்குறாரு, என் ஆடுகளை மெய்ப்பாயா என்று கேட்குறாரு. திரும்ப என்னோடத்தில் வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி, இல்லையா? இந்த 3 பகுதிகள் ஆண்டவர் பேசினது, இயேசு நம்மோடு கூட பேசினது சுவிசேஷ வேத பகுதியில் இருக்கிறது. அப்போது இந்த ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் பரிசுத்த ஆவியினுடைய ஆளிகளை நான் நடக்கும் பொழுது தான் நான் இன்னொரு ஆத்தும ஆதாயத்திற்காக ஜெபிக்க முடியும், இல்லையா? எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவர் பரமேறி போனார்ல, அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், உங்களுக்கு இன்னொரு தேற்றவாளரை அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு, ஒரு தேற்றவாளர் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று அப்படி சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், நான் போகாவிடில் அவர் உங்களிடத்தில் வரார். அவர் உங்களிடத்தில் வருவார் என்றால் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று வேத வசனம் இருக்கிறது, இல்லையா? அப்போது பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்புகிறார். அவர் தான் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நமக்கு உணர்த்தி அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், இல்லையா? அப்போது இந்த பேதுருவானவர் இவரோடு கூட சீஷர்களும் சேர்ந்து ஒரு மேல் வீட்டு அறையில் கூடியிருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். மேல் வீட்டு அறையில் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அது பெந்தேகோஸ்து நாள் அனுபவம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய பிரசங்கங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம், இல்லையா? அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் ஒரு மாடி, ஒரு வீட்டினுடைய மாடியில் மேல் வீட்டில் அவங்க ஒன்றாய் கூடி இருக்கும் பொழுது அவரிடத்தில் இறங்கினது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் இறங்கினது உடனே அவர்கள் அநேக பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பரலோகத்தினுடைய பலனை அடைந்தார்கள்னு இருக்குது. அவர் பரிசுத்தாவினுடைய பலன் அவர்களுக்குள்ள வந்ததும் அவர்கள் பலன் அடைந்து அவர்கள் அநேக பாஷைகளை பேசினார்கள். அங்கே இருந்து கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுடைய ஜென்ம பாஷையில், அவங்களுடைய தாய்மொழிகளை ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. அப்போது நாமும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே இருக்கலாம். அந்த அபிஷேகம் நம்ம நிறைய பேருக்கு அந்நிய பாஷையோட அடையாளத்தோடு தான் நமக்கு கிடச்சிருக்குது. அதை நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதை
அதை வந்து நீங்கள் பயன்படுத்த நீங்கள் நடக்கும் பொழுது வரும் பொழுது உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுடைய வேலையை தவிர்த்து எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறோ அந்த டைம் எல்லாமே எப்பொழுதும் சிந்தனைகளிலே நீங்கள் துதிக்கிறவர்களாகவே இருக்கணும். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்போ அந்த தேவனுடைய மகத்துவங்கள் சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வரும். விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் வந்து அன்பு, இவை மூன்றும் வந்து அப்படியே பெருகுகிறத நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அப்ப இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அப்படி அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கொண்டு வரும் பொழுது அப்பொழுது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய தேவைகளை எந்த ஆத்துமாவை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களை கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, யாரை வந்து நீங்கள் வந்து ஆத்துமா அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வந்து சும்மா வெறுமனையாக என் புருஷன் எனக்கு வேணும், என் கூட வேணும் அப்படின்னு அல்ல. ஆத்துமா பாரத்தோடு கூட என்னுடைய கணவரார் என்னுடைய பாதி மாமிசம், நான் அவரை ஆத்துமா பாரத்தோடு கூட, அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. அந்த ஆத்துமா உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் கணவராருக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் வரலை. அவர் ஹிந்துவா சிலவங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, சிலவர்களுக்கு வந்து ஆர்சியிலேருந்து வந்தவர்கள்னு சொல்கிறீங்க, சிலவங்க வந்து அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், அபிஷேகத்தை பற்றவங்க, ஆனாலும் அவங்க அந்த பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு. அப்போ அந்த பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து அந்த ஆத்துமா ரட்சிப்பட வேண்டும் என்றால் அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளினால் அவர்களை கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கட்டை அவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கட்டை அவிழ்க்கப்படணும் என்றால் பேதுரு செய்தது மாதிரி, சீஷர்கள் செய்தது மாதிரி நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலனில் நீங்கள் வந்து வரணும். அப்போ ஜெபிக்கும் பொழுது அதிகமாக நீங்கள் உங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் நிறைந்து கர்த்தருக்கென்று அந்த நேரத்தை செலவிட்டு அந்த ஆத்துமாக்காக அந்த டைமில் நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி விட்டுருவார். எந்த கட்டுகளினால, தீய பழக்கங்களில் கட்டுகளினால, இல்லை வந்து இன்னொரு அஃபெக்ஷன், இன்னொரு உங்களை தவிர வேற ஒரு வந்து விருப்பத்தோடு கூட வேறொரு பெண்ணோடு கூட அவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு அப்படி அவர்களுக்கு ஒரு சிந்தனையே இல்லை, அப்படி அவர்கள் யாரோடத்தில் பேசுகிறது உங்களுக்கு தவறாய் அதை தெரிந்து அது ஒரு மனக்கசப்பின் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை கணவராரை விட்டு பிரிந்தோ இல்லை மனைவியை விட்டு பிரிந்தோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சேர்க்கிறதுக்கு தேவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஏனென்றால் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்க, நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் வேர்திரிக்கப்பட்டீங்க. உலகத்தினுடைய மனதிலிருந்து நீங்கள் வேர்திரிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கணவராக ஆகிய ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதுக்கு ஆவியானுடைய பலன் உங்களுக்கும் ஆவியானுடைய உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அது தேவை. வந்து அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தினுடைய திட்டத்தின் பிரகாரம் நீங்கள் பேசும்போது தான் அந்த பலத்தில் நீங்கள் அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் அதிகமாகும். அவர் பேதுரு எழும்பி அந்த அவருடைய ஆவியானவருடைய பலத்தில் எழும்பி பேசும்போது 300 பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லாமல் அவன் பரிசுத்தவனுடைய பலத்தில் அவன் எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் வந்து அதற்காக ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய கூட்டத்துக்குள்ளால, கிறிஸ்துவனுடைய கூட்டத்துக்குள்ளால, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒரு ஆத்துமா, உங்களுடைய கணவனார நீங்கள் ரட்சிப்புக்குள்ள மாற்றுகிறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவன் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் என்பது அது மிகவும் பெரிதானது. அதை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறபடியினால் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த அனுபவத்துக்குள்ள நான் வரும் பொழுது அவருடைய உன்னத பலத்துக்குள்ள நிரம்பி அதிகாரத்தோடு கூட இயேசுவின் நாமத்தினால கணவராருடைய வந்து ஆளுகை செய்திருக்கிற அந்தகார வல்லமைகளையும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளையும் கட்டவிழ்த்து விடும்படியான பலன் உங்களுக்குள்ள வரும். அந்த கட்டவிழ்க்கப்படும் பொழுது நிச்சயமா அவர்கள் விடுதலைப்பட்டு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி வருகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிச்சயமா. அப்போ உங்களுக்கு எப்படி அதை பெற்றுக்கொள்ள தெரியல. எனக்கு சிலவங்க ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அபிஷேகம் நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டேன், ஆனாலும் என்னுடைய கணவரில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நிச்சயமா அப்படி இருக்காது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். நீங்கள் ஆவியானவருடைய துணையை தேடி ஆவியானவரோடு கூட இணைந்து ஆவியானவரால்
கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை நிச்சயம் உண்டு. அந்த வசனம் வெறுமையாக அவர் எழுதலை, இது வெறுமையாக அவரிடத்தில் திரும்புவதும் இல்லை, நான் அனுப்பின காரியத்தை அதை செய்து முடிக்கும்னு இருக்கு அந்த வசனம். அப்போ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் தேவன் எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். நீங்கள் விசுவாசத்தோட பரிசுத்தாவினுடைய பலத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார நம்புகிறேன். இன்னொரு குறிப்போடு கூட இன்னொரு தேவன் எனக்கு கொடுத்த இன்னொரு குறிப்போடு கூடவும் வசனத்தோடு கூட உங்களிடத்தில் பேசுகிறது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.